மாண்புமிகு மக்களே வணக்கம். ரெகுலராக உயில் எழுதாத சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய வில்லங்கத்தை பண்ணாரோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அண்ணன் தம்பிங்க சண்டை, அக்கா தங்கச்சிங்க சண்டை அப்படின்னு சொல்லிட்டு உயில் எழுதாமல் இல்லைன்னா பங்கு பிரிக்காத ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அது யாருக்கு போய் சேரும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். சட்டத்தை முழுசா நம்புறேன். சட்டப்படி தான் நடப்பேன். நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை இல்ல. சட்டமா? எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன? சட்டம் தன் கடமையை செய்யும். வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, சார் நீங்கள் வந்துட்டு இதை போடுங்க, ரெகுலராக வந்துட்டு ஃபேமிலி இஷ்யூஸ் மட்டும்தான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி வந்து சொத்து பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீடியோவில் சொத்தை பற்றி வந்துட்டு நம்ம போடுறோம். இப்போது இந்த உயில் எழுதாமல் இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்து வந்துட்டு யாருக்கு போய் சேரும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். 1956 இந்து இறங்குரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த இந்து இறங்குரிமை சட்டத்தைப்படி பிரிவு 8லேருந்து பிரிவு 13 வரைக்கும் அது வந்து ஒரு ஆண் உயில் எழுதாமல் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா அது யாருக்கு சேரும் அப்படின்றத வந்துட்டு சொல்லுது. அதே மாதிரியே பிரிவு 15 மற்றும் பிரிவு 16 இது வந்து ஒரு பெண் உயில் எழுதாமல் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா அது யாருக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு ஆண் உயில் எழுதாமல் வந்துட்டு இறந்துட்டா யாருக்கு போய் சேருன்றதை மட்டும் பார்க்கலாம். இதை வந்துட்டு 4 கேட்டகரியாக வந்துட்டு பிரிக்கலாம். ஒரு ஆண் உயில் எழுதாமல் இறக்குறார் அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு வந்து முதல்நிலை வாரிசுதாரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் முதல் கேட்டகரி வந்துட்டு முதல்நிலை வாரிசுதாரர், 2ஆம் நிலை வாரிசுதாரர், தாயாதிகள், அதுக்கப்புறம் பெண் வழி உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்குது. இதை ABCD அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கோங்க. இப்போது இந்த முதல்நிலை வாரிசுதாரர் அப்படின்றது யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆணுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள், அதாவது கிளாஸ் 1 லீகல் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதல்நிலை வாரிசுதாரர்கள் அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா ஒரு ஆணுக்கு பிறந்த மகன், ஒரு ஆணுக்கு பிறந்த மகள், அப்படி இல்லைன்னா அந்த ஆண் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி, அந்த ஆண் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய தாயார், அவங்களுடைய மகன் வழி பேரனோ பேத்தியோ இல்லைன்னா மகள் வழி பேரனோ பேத்தியோ, இவங்கெல்லாம் கிளாஸ் 1 லீகல் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ உயில் எழுதாமல் இறந்துருந்தாங்க அப்படின்னா முதல் பங்குதாரர்களாக யார் வருவாங்க, இதை வந்து பிரிக்கும்போது முன்னுரிமை யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முதல்நிலை வாரிசுதாரர்கள், இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண இல்லையா அந்த முதல்நிலை வாரிசுதாரர்கள், இந்த கிளாஸ் 1 லீகல் ஹேர்ஸுக்கு தான் முழு உரிமையும் வந்துட்டு இருக்குது. இப்போது ஒருவேளை இந்த கிளாஸ் 1 லீகல் ஹேர்ஸில் யாருமே இல்லை அப்படின்னா இந்த கிளாஸ் 2 லீகல் ஹேர்ஸ் வந்து அவங்களுக்கு அப்புறமா வருவாங்க. இந்த கிளாஸ் 2 லீகல் ஹேர்ஸ் யார் யார், 2ஆம் நிலை வாரிசுதாரர்கள் அப்படின்றவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2ஆம் நிலை வாரிசுதாரர்களில் தந்தை இருக்கிறாரு, அவங்களும் ஆல்மோஸ்ட் இரத்த வழி சொந்தங்கள் தான் வந்துட்டு வருவாங்க. அதில் தந்தை வந்துட்டு 2ஆம் நிலை வாரிசுதாரராக வருவார். சகோதரன் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவங்க வந்துட்டு 2ஆம் நிலை வாரிசுதாரராக வருவாங்க. இப்போ நமக்கு ஒரு மகன் இருக்காரு, ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னா அந்த மகனுக்கோ அந்த மகளுக்கோ ஒரு பெண் குழந்தை பிறந்து பெண் குழந்தை மூலமாக வரக்கூடிய பேரன் பேத்திகள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் 2ஆம் நிலை வாரிசுதாரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தாய் வழி பாட்டி, தாய் வழியுடைய தாத்தா, அதே மாதிரி தந்தை வழி பாட்டி, தந்தை வழியில் வர்ற தாத்தா, இவங்க எல்லாருமே 2ஆம் நிலை வாரிசுதாரராக வருவாங்க. இப்போது இந்த இந்து சட்டத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்நிலை வாரிசுதாரர்கள் இல்லை, அவங்க இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த 2ஆம் நிலை வாரிசுதாரர்கள் வந்துட்டு வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம முதல்நிலை வாரிசுதாரர்கள் இல்லாதப்போ 2ஆம் நிலை வாரிசுதாரர்கள் வரைக்கும் வருவோம். அதுக்கப்புறம் தாயாதிகள்லாம் வந்துட்டு நடக்கிறதுன்றது கொஞ்சம் ரேர் சுச்சுவேஷன் தான். இருந்தாலும் அந்த தாயாதிகள் யார், அவங்க எந்த வழியில் வருவாங்க அப்படின்றதையும் வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்களா, ஒருத்தர் உயில் எழுதாமல் ஒரு இந்து ஆண் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களுடைய சொத்து முதல்நிலை வாரிசுதாரர்களுக்கு முதல்லையும் 2ஆம் நிலை வாரிசுதாரர்களுக்கு முதல்நிலை வாரிசுதாரர் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து போய் சேரும். இப்போது முதல்நிலை வாரிசுதாரரும் இல்லை, கிளாஸ் 2 லீகல் ஹேர்ஸும் இல்லை, உடனே வந்துட்டு அது அந்த சொத்து வேறு யாருக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வந்து தாயாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3வது 3rd கேட்டகரி ஒன்று இருக்குது. இந்த தாயாதிகள் யார் அப்படின்றத வந்துட்டு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தாயாதிகள் அப்படின்னா அவங்க வந்து தந்தை வழி உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஆண் வழியில் வரக்கூடிய உறவினர்கள், அவங்க இரத்த சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த கிளாஸ் 1ம் இல்லாமல் கிளாஸ் 2ம் இல்லாமல் 3rd வந்துட்டு இந்த 2லையும் மென்ஷன் பண்ணதை விட்டுட்டு 3rd வந்துட்டு இருக்கக்கூடிய ஆண் வழி உறவினர்கள், தந்தை வழி உறவினர்கள் யாரோ அவங்க தான் வந்துட்டு தாயாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது 4th கேட்டகரியில் யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 4th கேட்டகரியில் பெண் வீட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
பெண் வழியில் வரக்கூடிய உறவினர்கள், இவங்க வந்துட்டு 4th கேட்டகரியில் இருக்காங்க. இவங்களுக்கு எப்போ அந்த சொத்து போய் சேரும் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன 3 இல்லாமல் 4வதாக வந்துட்டு அவங்க இந்த 3 பேருமே இல்லை, இவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்து இவங்களுக்கு வந்து சேரும். உயில் எழுதாத சொத்து 4th கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண் வீட்டு உறவினர்களுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன எல்லாமே இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 8 கீழே வந்துட்டு வருது. இப்போது பிரிவு 9 கீழே என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரிவு 9 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இந்த சொத்து வந்துட்டு செல்லுபடி ஆகக்கூடிய முறையை பற்றி சொல்லுது. ஒரு உதாரணத்துக்கு முதல்நிலை வாரிசுதாரர், 2ஆம் நிலை வாரிசுதாரர், தாயாதிகள், அதுக்கப்புறம் பெண்வழி உறவினர்கள் 4 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 4 பேரில் யார் யாருக்கெல்லாம் சொத்து வந்துட்டு செல்லுபடியாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு பிரிவு 9 சொல்லுது. இப்போது பிரிவு 10ன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரிசு இருக்காங்க, ஒரு வீட்லேயே வந்துட்டு ஒரு 4 வாரிசு இருக்காங்க அப்படிங்கும்போது, ஆணாக இருக்காங்க, பெண்ணாக இருக்காங்க, இல்லை தாயார் இருக்காங்க, இல்லை தந்தை இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அதில் யார் யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், அதாவது பங்கு பிரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யார் யாருக்கு எவ்வளோ பங்கு பிரிக்கப்படும் அப்படின்றத பிரிவு 10 வந்துட்டு, அதாவது 1956 இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 10 வந்துட்டு அதை பற்றி சொல்லுது. பிரிவு 11 செக்ஷன் 11 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல்நிலை வாரிசுதாரர்கள் இல்லை, 2ஆம் நிலை வாரிசுதாரர்களுக்கு சொத்து போகணும், பங்கு பிரிக்கணும். ஸோ அவங்க வந்துட்டு அந்த சொத்தை வந்துட்டு எப்படி பெறுவாங்க, அவங்களுக்கு எப்படி வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு குறிக்கிறது தான் பிரிவு 11. இப்போது இந்த 3 பேருமே இல்லை, தாயாதிகளும் பெண்வழி உறவினர்களும் இருக்காங்க. இந்த 2 பேருக்கும், இந்த 3 பேரும் இல்லாமல் இந்த தாயாதிகளுக்கும் பெண்வழி உறவினர்களுக்கும் வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்றத குறிக்கிறது வந்துட்டு செக்ஷன் 12 ஆஃப் 1956 இந்து வாரிசுரிமை சட்டம். இப்போ 13 இருக்குது. பிரிவு 13 என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய தலைமுறையை வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த தலைமுறையை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, சொத்து இருக்குது, சொத்தை எந்த வழியிலலாம் பிரிக்கலாம், இந்த 4 கேட்டகரியில் எந்த வழியில் பிரிக்க முடியும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிவிட்டு, நம்ம தாய் வழியில் எத்தனை தலைமுறை இருக்குது, தந்தை வழியில் எத்தனை தலைமுறை இருக்குது அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சொத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான், அதுக்கான சட்டம் தான் பிரிவு 13 சொல்லுது. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு உயில் எழுதாமல் ஒரு பெண் இறந்துட்டாங்க அப்படின்னா அது எந்தெந்த வழிகளில் வந்துட்டு பங்கு பிரிக்கணும், அது வந்துட்டு யாருக்கு போய் சேரும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரியே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்தில் பெண்ணுக்கு வந்துட்டு சம உரிமை உண்டு அப்படின்றதையும் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறேன். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம். Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை.